அன்பான யூடியூப் வாடிக்கையாளர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக கல்லூரி கனவுகள் என்ற தலைப்பில் ஒரு யூடியூப் மூலமாக மருத்துவ படிப்பை குறித்து பல கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன். அதிலே தமிழகத்திலே அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், வெளிநாட்டிலே நீங்கள் மருத்துவம் படிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அரசு கொடுத்த விதிமுறைகளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் செய்து நான் சில கருத்துக்களை உங்களுக்கு கூறியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக சில பெற்றோர்கள் மாணவர்கள் என்னிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள். அதில் அந்த கேள்வி மூலமாக நான் ஒரு ஆராய்ச்சி செய்து அதை இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். மீண்டும் அதை உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை மீண்டும் தெரிவித்து எந்தெந்த நாடுகளிலே நீங்கள் படிக்கலாம், எந்தெந்த நாடுகளிலே நீங்கள் படித்தால் அது நன்றாக இருக்கும், இங்கு வந்து நல்ல மருத்துவராக நீங்கள் தொழில் புரிய முடியும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நாட்டை குறித்தும் நான் கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறேன். இன்று இந்த யூடியூப் வாயிலாக பிலிப்பைன்ஸ் நாட்டை குறித்து நான் பேச ஆசைப்படுகின்றேன். ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். பிலிப்பைன்ஸ் போகாதீர்கள் என்று தான் நிறைய பேர் மார்க்கெட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள். ஆகையினாலே நான் பிலிப்பைன்ஸ் நாட்டை எடுத்து அதை ஒரு ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கின்ற பிளஸ் மற்றும் மைனஸ் இரண்டையும் வைத்து நான் இதில் உங்களுக்கு தொகுப்பாக வழங்குகின்றேன். தயவுசெய்து இதை கேட்கிறவர்கள் உடனடியாக நிறுத்திடாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் நான் என்ன கருத்து சொல்ல வரப்போகிறேன், அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இடையில அங்கங்கே விட்டு கேட்டுட்டு கடைசியில் என்ன குறை சொல்லக்கூடாது. தொடக்கத்தில் முதல் இறுதி வரை நீங்கள் தெளிவாக கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது நன்றாக புரியும். அதில் ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னை நீங்கள் கேள்வி கேட்கலாம். நம்பர் 1, அந்த நாடானது பிலிப்பைன் நாடானது ரொம்ப சேஃப்டியானது. அந்த நாட்டில் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆண்கள் மிகவும் சாதுவானவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள், எல்லாருமே கிட்டத்தட்ட ஆங்கிலம் நல்லா பேசுவாங்க. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் மிகவும் சேஃப்டியான ஒரு நாடு. கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தை ஒத்து போகக்கூடியது, ரொம்ப அருமையான ஒரு நாடு. நம்முடைய பிள்ளைங்க நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே படித்து மிகவும் சேஃப்டியாக இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு வேலையில் இருக்கிறார்கள் மற்றும் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையினால நான் அதை வந்து முதல் தரப்படுத்துகிறேன். ரெண்டாவது, அங்கிருந்து வர்றது ரொம்ப ஈஸி. வர்றது போகிறதுக்கு 4 அழகான ஃப்ளைட் வசதிகள் இருக்கிறது. சாப்பாடு நம்ம பெற்றோர் நம்ம மெயினாக பார்க்குறது நம்ம பிள்ளைகளுக்கு இங்கேருந்து போகிறாங்களே நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு எப்படி இருக்கும். அந்த நாட்டில் நான் கேள்விப்பட்டது வரை, நான் பார்த்தது வரை, இந்திய தமிழகத்தை சேர்ந்த குக் அங்கே வேலை பார்க்கிறார்கள். நம்முடைய உணவு அங்கே கொடுக்கப்படுகிறது. சாதம் கொடுக்குறாங்க, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இப்படின்னு நம்முடைய ஃபுட் எல்லாமே கிடைக்கிறது. அதே போல் நார்த் இந்தியனுக்கு ஏற்ற சப்பாத்தி மற்றும் அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளும் கொடுக்கப்படுகிறது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் பார்க்கும்போது ரொம்ப சீப். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப 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 கம்மி. அது நமக்கு பெற்றோருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னது போல் நம்முடைய சென்னை, தமிழகத்துடைய சென்னையில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட் தான் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்குது. மிகவும் அருமையான நாடு. இங்கே வெயில் அடிக்கிற மாதிரி அங்கே அதே வெயில், இங்கே மழை பெய்கிற மாதிரி அதே மழை. என்ன கொஞ்சம் மழை ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அங்கே வந்து நிறைய மரங்கள் நிறைய இருக்குது, நிறைய தீவுகளாக இருக்கிறதுனால நிறைய மழைகள் பெய்யும். ஆனால் குளிர்வு என்ற கிடையாது. சில நாட்டில் பார்த்தீங்கன்னா -டிகிரியில் போய் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஏசி போட்டாலே நம்ம கை கால் ஆடுது. 21-18 வைக்கும் போதே கை கால் ஆடுது. மைனஸில் போகும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி தாக்கு பிடிக்க முடியும், எப்படி படிக்க முடியும், எப்படி உடலை பார்த்துக்கிட முடியும். ஆனால் பிலிப்பைன்ஸில் அப்படி இல்லை. நம்ம சென்னையில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே கிளைமேட்டு தான் அங்கேயும் இருக்குது. காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா அந்த நாட்டில் நிறைய கல்லூரி இருக்குது. அதுலேயும் இந்த தவாவ் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக நடைபெற்று இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தால் நடத்தப்படுது. அருமையான அகாடமிக் ரிசல்ட். அந்த நாட்டிலே சிறந்த மருத்துவக் கல்லூரி, பாஸ்கோவுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரி. இப்போவும் அது பாஸ்கோவால் இருக்குது. பாஸ்கோன்னா நம்ம ஊரில் அக்ரெடைசேஷன் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற பாஸ்கோ அக்ரெடைசேஷன். தலை சிறந்த ஒரு மருத்துவத்தை கிளினிக்கலாகவும் டீச்சிங்லேயும் டீச்சர்ஸ், எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், நிறைய டாக்டர்ஸ். நிறைய நாட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், காலேஜ் இருக்கும், ஆனால் டாக்டர் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் டாக்டர்ஸ் கிளாஸஸ் ரொம்ப அருமையாக எடுப்பாங்க. மக்களுக்கு மிக எளிதான முறையில் சொல்லித்தராங்க. இன்னும் சொல்ல போகிறதா அங்கே வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது செமஸ்டர் மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக ஒவ்வொரு வாரமும்
2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தேர்வு வச்சு ஒவ்வொரு தேர்வு மதிப்பெண் எடுத்து ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சுருக்காங்க. எம்சிக்யூ மெத்தடில் தான் எக்ஸாம் இருக்குது. பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதற்கு தரமான கல்வி அவங்க கற்றுத்தராங்க. இவ்வளவும் இருக்குது. நான் சொன்ன என்எம்சியோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். என்எம்சி என்ன சொல்லியிருக்கு? நம்முடைய நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சொன்னதெல்லாம் அந்த காலேஜ் ஃபில் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம். நம்பர் 1, 54 மாதம் நீ எம்டி படிக்கணும். அங்கேயும் 54 மாதம் இருக்குது. 12 மாதம் இன்டர்ன்ஷிப் அந்த காலேஜுடைய ஹாஸ்பிட்டலில் பண்ணணும். அதுவும் இருக்குது. மீடியம் ஆஃப் 3வது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இங்கிலீஷ். அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான். 4வது அங்கே அதோடைய டிகிரி ஷெட்யூல் 1 படி போகுதா? நம்மகிட்ட இருக்கிற அகாடமிக் ஷெட்யூல் அத்தனை சப்ஜெக்டும் அப்படியே அங்கே போகுது. அதே போல் அந்த டிகிரி இந்தியாவில் பயிற்சி பெறுவதற்கு தேவையான ரிஜிஸ்டரபிள் மற்றும் இப்போ கடந்த மாதம் மே மாதத்தில் அழகான ஒரு ஆர்டரை அந்த பிலிப்பைன்ஸ் அரசாங்கமானது இந்திய மக்களை வரவேற்பதற்காகவே ஒரு அழகான ஒரு அந்த பார்லிமெண்ட், அதாவது நம்ம ஊரில் பார்லிமெண்ட் சொல்கிற போது மேல் சபை கீழ் சபைன்னு சொல்கிறாங்க, ராஜ்யசபா லோக்சபா. அங்கே காங்கிரஸும் செனட்டும், காங்கிரஸில் மிக அருமையாக அந்த ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 1959 சட்டப்படி நம்ம வெளிநாட்டவர்கள் யாரும் அந்த நாட்டில் வேலை பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த காங்கிரஸ் அதை மாடிஃபை பண்ணி யார் வேண்டுமானாலும் பிலிப்பைன்ஸ்லேருந்து நீங்கள் வேலை பார்க்கலாம் என்று ஒரு சின்ன இதை கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, அந்த நாட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா வெளிநாட்டவர்களாக இருந்தால் நீங்கள் 54 மாதமும் 60 மாதமும் இந்த 12 மாதம் இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லைசன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு இந்தியாவில் அழகாக நீங்கள் எஃப்எம்ஜி முடித்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்தியாவுக்கே வர இஷ்டப்படலை, அங்கேயே இருக்கணும்னா நீங்கள் அங்கே ஒரு பிஎல்இன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது இங்கிலீஷில் தான் நடக்கும். அவங்க கண்ட்ரி லாங்குவேஜ் இல்லை, பெசையாஸில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான். அதில் எழுதி நீங்கள் பாஸ் ஆனால் நீங்கள் அந்த நாட்டிலேயே வேலை பார்ப்பதற்கு அந்த நாடு உங்களுக்கு இப்பொழுது அனுமதி தந்திருக்கு. இதுவரைக்கும் அது இல்லை, இப்பொழுது தான் அதை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதற்காக நம் நாட்டை சார்ந்தவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள் பெரும் முயற்சி செய்து அந்த நாடோட கூட்டு சேர்ந்து அந்த நாட்டோட எல்லா அதிகாரிகளையும் பார்த்து இதை அழகாக பெற்று தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது நம்ம பிள்ளைகளுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இந்த கண்ட்ரியை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த காலேஜை சொல்கிறீங்க? இங்கே வந்த பிறகு இந்த எஃப்எம்ஜின்னு ஒன்று இருக்குது. இந்த எஃப்எம்ஜியுடைய ரிசல்ட்டு தான் நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை. நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் இந்த எஃப்எம்ஜி கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த இங்கே இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். மிக அழகாக இந்த கல்லூரியானது நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள், இந்தியாவை சார்ந்து அங்கே படிக்கிறவங்களுக்கு இங்கிருந்து அழைத்து சென்றிருப்பவர்கள் அவர்களுக்கு 3ஆம் ஆண்டிலிருந்து எஃப்எம்ஜி ட்ரைனிங் கொடுக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2023 எஃப்எம்ஜியினுடைய ஆல் இண்டியா ரேங்க் 1 டாக்டர் ஜாஃபர், இவர் தவோ பிலிப்பைன்ஸில் தவோவில் படித்த ஒரு மாணவர். இப்பொழுது அவர் ஆல் இண்டியா ரேங்கில் 1வது வந்தவர். அது மட்டும் இல்லை, ஆல் இண்டியா ரேங்க் ரொம்ப கம்மியாக, ஆல் இண்டியா ரேங்கில் வேர்ல்டு வைஸில் எழுதின எல்லாருடைய ரேங்க் கம்மியாக இருந்தால் கூட தவோவில் படித்து வர்ற மாணவர்கள் குறைந்தது 80% மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்ச்சி பெறுகிறார்கள். அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவான மக்களுக்கு, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அகாடமிக் ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கல்லூரியில் படிச்சுட்டு வரும்பொழுது நம்முடைய பிள்ளைங்களுக்கு மிக அழகான வாய்ப்பு இந்தியாவில் காத்திருக்கிறது. வெளிநாட்டு மருத்துவம் என்று சொன்னால் பிலிப்பைன்ஸ் தான் தலை ஓங்கி நிற்கின்றது. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் 12,000 டாக்டருக்கு மேலே முடிச்சுட்டு இந்தியாவில் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த நாட்டிலும் இப்படி இருக்காது. இன்னும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் எந்த நாட்டிலே படிக்கிறீர்களோ அந்த நாட்டில் நீங்கள் கிளினிக்கலும் மற்றும் இன்டர்ன்ஷிப் பண்ணும்பொழுது அங்குள்ள நோய்கள் எதை குறித்து நீங்கள் படிக்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய நோய்களுக்கு சார்ந்ததாக இருக்குமானால் நீங்கள் திருப்பி இந்தியா ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் அந்த நாட்டில் இந்தியா சம்மந்தப்படாத நோய்கள், சில நோய்கள் இந்தியாவிலையும் அந்த நாட்டிலையும் ஒரே மாதிரி அப்படி இருக்கிற நாட்டில் போய் நீங்கள் படிக்கும் பொழுது இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா படித்ததுக்கும் இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசம் இருந்தால் நீங்கள் டாக்டர் தொழில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள நோய்களும் இந்தியாவில் உள்ள நோய்களும் கிட்டத்தட்ட 90% சர்வசாதாரணமாக ஒன்போல தான் இருக்கும். அதனால் பிலிப்பைன்ஸில் படிக்கும் பொழுது படித்துவிட்டு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், முதலாவது சாய்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு. 2வது பணம் இருக்குமானால் நீங்கள் இந்தியாவில் சேர்க்கலாம். இல்லை எனக்கு படிக்க ஆசை இருக்குது, இவ்வளோ பணம் கோடிக்கணக்காக பணம் செலவழிக்க முடியலன்னா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தயவு செய்து
பிலிப்பைன்ஸில் உள்ள தலை சிறந்த கல்லூரிகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சிறந்த வாழ்க்கையை தரும். பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய மருத்துவ படிப்பை குறிப்பு சொல்லும் பொழுது ஒரு சிலர் வெளியே மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய பிஎஸ் டிகிரி செல்லாது. பிஎஸ் என்பது ப்ரீ மெடிசன். நான் தெளிவாக உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எப்படி நம்முடைய நாட்டிலே +1 மற்றும் +2 முடித்து நீட் தேர்ச்சி ஆனால் நீங்கள் மருத்துவம் சேரலாம். அந்த நீட்டில் பாஸ் பண்ண முன்னாடி +1 +2ல பயாலஜி குரூப் இருந்தால் மட்டும்தான் சேரலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அதே போல் அமெரிக்கன் பேஸ் சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்க, ஏன் நம்ம இந்திய நாட்டில் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பு 10th முடித்து பியூசி முடித்து ஒரு டிகிரி படித்தால்தான் மருத்துவம் சேரலாம்னு இருந்தது. இது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பின்பு தான் +1 +2 கொண்டு வந்து அதுக்கு பிறகு மெடிசனை கொண்டு வந்தாங்க, மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். தொடக்கத்தில் அமெரிக்கன் பேஸ்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே போல் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற படிப்புகள் அமெரிக்கன் பேஸ்டை ஃபாலோ பண்ணி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. அந்த நாட்டில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற மாணவர்கள் 10th முடிச்சுட்டு 3.5 ஆண்டுகள் பிஎஸ், அதாவது நம்ம ஊரில் பிஎஸ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிஎஸ் டிகிரியை முடித்தால்தான் அவங்க நாட்டில் நீங்கள் மருத்துவம் செல்லலாம்னு சொல்லி அந்த நாட்டுடைய சட்டம் இருக்கிறது. இந்த பிஎஸ் என்பது மெடிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட், பயாலஜி அல்லது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு படிப்பு படித்திருந்தால் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு மெடிசனில் பிஎஸ்சில் 3.5 வருஷம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க மெடிசன் ஜாயின் பண்ணலாங்கிறது பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய சட்டம். இப்போ நம்முடைய இந்தியனுடைய நாம்ஸ்க்கு வாங்க. என்எம்சி என்ன சொல்லுது? அட்வைஸரில் தெளிவாக சொல்கிறான், எனக்கு 54 மாதங்கள் நீங்கள் மெடிசன் படித்திருக்க வேண்டும். நீங்கள் படிக்கின்ற பிஎஸ் இந்த 54 மாதத்துக்குள்ளே வரக்கூடாது. அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இந்த பிஎஸ் என்பது படிக்க வேண்டியிருக்கிறது 4.5 ஆண்டு எம்டிக்கு முன்பதாக. அதுவும் அந்த நாட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த நாடு ரெகக்னைஸ் பண்ணுகிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்து வந்தால் போதும் தான் சொல்லுது. அதுதான் அந்த நாடும் சொல்லுது, இந்தியன் அரசும் சொல்லுது. அதனால் நீங்கள் அதில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பல நாடுகளில் உள்ள மருத்துவ ஆலோசகர்கள், அதாவது கன்சல்டன்ட், இந்தியாவில் வேலை இருக்கிறவங்க, அந்த தொழில் பார்ப்பவர்கள் ஏன் பிலிப்பைன்ஸ் நாட்டை குறை சொல்லி அந்த சர்க்குலர் போடுறாங்க அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே அதிக மாணவர்கள் எந்த நாட்டுக்கு மருத்துவம் படிக்க சென்றார்கள் என்று கணக்கு பார்க்கும் பொழுது பிலிப்பைன்ஸ் நாடு தான் நிறைய மாணவர்கள் படிக்க சென்றாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு போனாங்க. ரஷ்யா போனாங்க, அதற்கு ஈக்குவலாக போனது பிலிப்பைன்ஸ் தான். இந்த பிலிப்பைன்ஸில் நிறைய பேர் போனனால இன்று புத்திசல் போல் நிறைய நாடுகளில் நிறைய மருத்துவக் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் வந்து இந்த கன்சல்டன்ட் நிறைய பேர் சேர்ந்துட்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு பிள்ளைகள் வரமாட்டாங்கங்கிற ஒரே எண்ணத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிலிப்பைன்ஸ் போகாமல் இருந்தால் நம்ம பிள்ளைகள் நமக்கு வருவாங்கங்கிற ஒரே நோக்கத்தோடு 2021-22 போட்டிருக்கிற நோட்டரி அட்வைசரி எல்லாம் எடுத்து, என்எம்சி கொடுத்த அட்வைசரிலாம் எடுத்து மொத்தமாக எடுத்து எல்லாருக்கும் போட்டு விட்றாங்க, போகாதே போகாதே போகாதேன்னு. நீங்கள் பெற்றோரும் மாணவரும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எதுக்காக பிலிப்பைன்ஸை மட்டும் அடிக்கிறாங்க, ஏன் அவங்க நாட்டுடைய சொல்லாமல் ஏன் செய்கிறாங்கன்னா, இந்த பழுத்த மரம் தான் கல்லடிப்படுங்கிற மாதிரி எங்கே நிறைய பேருடைய மோகம் இருக்கிறதோ, நிறைய பேர் படிக்க போகிறாங்களோ அதற்கு எதிராக நிறைய ஏவுகணைகளை தாக்குறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய என்எம்சியுடைய கெசட்டில் 18/11/2021 உள்ள கெசட்டில் தெளிவாக சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பாயிண்ட் நம்பர் 4 பியில் சொல்கிறான், ரிஜிஸ்டர்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஷனல் பாடின்னு சொல்கிறான். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது ரிஜிஸ்டரபிள். அப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்பொழுது அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் 1959 ஒரு மெடிக்கல் ஆக்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை மாற்றவே இல்லை. இப்போ இந்தியாவினுடைய சட்டங்கள் மாறும் பொழுது பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் மக்கள் இந்திய மாணவ மாணவிகளை தன்னுடைய நாட்டிலே வந்து படிப்பதை அவர் கௌரவமாக நினைக்கிறார்கள். அதனால என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் சேர்ந்து இந்த ஆக்டையே மாற்றுறாங்க. இந்தியாவினுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதற்கேற்ப பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள அதிகாரிகள் இந்தியாவினுடைய மாணவர்களை வரவேற்பதற்காக அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கின்றார்கள். கடந்த 2 மாதத்துக்கு முன்பு நம்ம ஊரில் எப்படி லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கோ அதே போல் அந்த நாட்டை ஆட்சி செய்பவர்கள் காங்கிரஸ் மற்றும் செனட். காங்கிரஸ் என்பது கீழ் பாடி, அதில் எதெல்லாம் தீர்மானமாக்கப்படுகிறதோ அதை சரி செய்ய வேண்டியது செனட், நம்முடைய ராஜ்யசபா லோக்சபா மாதிரி. அங்கே காங்கிரஸில், அதாவது நம்முடைய லோக்சபா மாதிரி, அங்கே 500க்கு மேற்பட்ட
எம்பிகள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஒரு சட்டத்தை முன்மொழிய வேண்டும், சட்டத்தை கரெக்ட் பண்ண வேண்டும். அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த மாதம் மே மாதம் 13ஆம் தேதி 2வது காங்கிரஸ் சிட்டிங்ல இந்த மெடிக்கல் ஆக்டையே மாற்றி மாடிஃபை பண்ணி கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 40 அவங்க என்ன சொல்ல வராங்க, 5 ஆண்டுகள் அல்லது 4.5 ஆண்டுகள் நம்ம படிக்கும் பொழுது முடித்த உடனே வெளிநாட்டு மாணவனாக இருந்தால் 1 வருடம் ஸ்பெஷல் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 1 வருட ஸ்பெஷல் லைசன்ஸில் நீங்கள் அந்த நாட்டில் வேலை பார்க்க முடியும். இதைத்தான் சற்று கொஞ்ச நாளைக்கு முன்பாக பிலிப்பைன்ஸில் உள்ள ஆங்கில ஏடுகள் என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டு மாணவர்களை பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் போட்டாங்க. இதை வச்சு இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த பத்திரிகைகள் ஏராளம் உங்களுக்கு ஒரு அறிக்கையை விட்டது. என்ன சொன்னாங்கன்னா, பிலிப்பைன்ஸ் நாடு இந்திய மாணவர்களை வரவேற்கிறது, வெளிநாட்டு மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் நீங்கள் அங்கேயே ரெஜிஸ்டர் செய்து பயிற்சி செய்யலாம், வேலை செய்யலாம் என்று சொல்லி ஆர்டிக்கல் வந்தது. ஆக்ட் செக்ஷன் 40 என்ன சொல்லுது, நீ ஒருவேளை நீ பிலிப்பைன்ஸ்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா பிஎல்இ எப்போ அங்கேயே நீ பெர்மனண்டாக இருக்கணும்னா பிஎல்இ எக்ஸாம் எழுதி பெர்மனன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி நீ அங்கே வேலை பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வருகிறீர்களோ அதே நாட்டுக்கு சென்று உங்களுடைய ஸ்பெஷல் லைசன்ஸை வைத்து நீங்கள் அந்த நாட்டு சட்டத்தை ஃபாலோ செய்து நீங்கள் பெர்மனண்டாக இருக்கலாம். நிறைய பெற்றோர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ஐயா நான் பிள்ளையை பிலிப்பைன்ஸ் தான் அனுப்புன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே படித்த மாணவர்கள் நிறைய பேர் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அருமையான ஒரு இடம், நல்ல சாப்பாடு இருக்குது, சேஃப்டி இருக்குது, படிப்பில் இதை விட்டு ஈக்குவலண்டாக எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறனால நாங்கள் பிலிப்பைன்ஸ் போகணுன்னு ஆசைப்படுறோம். ஆனால் நிறைய பேர் நாங்கள் என்கொயரி பண்ண உடனே அதுக்கு நெகட்டிவாக அள்ளி போடுறாங்க பேப்பரை. அதை கேட்டனால தான் நான் இவ்வளவு நேரம் இதை தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் படிக்க வைக்க ஆசைப்படுறீங்க, பிள்ளைகள் படிக்க ஆசைப்படுது, நல்ல இடமாக இருக்க வேண்டும். நான் சொன்னதான் திருப்பி சொல்கிறேன், பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து அனுப்புங்க வெளிநாடு செல்லும் பொழுது. ஏன்னா நீங்கள் கண்காணாத இடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப போகிறீங்க, அங்குள்ள கிளைமேட் எப்படி இருக்கும், இதற்கு முன்பு அந்த கல்லூரியில் எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தாங்க, அகாடமிக் குவாலிட்டி என்ன, பணம் எவ்வளோ செலவாகுது. சிலர் சொல்லுவாங்க உங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு நான் எப்படி தரேன், நல்லா யோசித்து பாருங்கள். விற்காத கத்திரிக்காய்க்கு சிலர் வந்து சொல்லத்தான் செய்வாங்க. 20 லட்சத்துக்கு டாக்டர் கொடுத்தா அது எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அந்த எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிலர் மார்க்கெட்டில் சொல்லுவான் நான் 15 லட்ச ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லுவான். அது 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கு மட்டும் இருக்கும். சொல்ல பிறகு என்ன பண்ணுவான், நீங்கள் போய் சேர்ந்த பிறகு பின்னாடி நீங்கள் இவ்வளோலாம் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துக்கு வந்து நிற்கும். நீங்கள் பிளான் பண்ணது 20 லட்சத்துக்கு இருக்கலாம். அங்கே போன பிறகு வேறு வழி இல்லாமல் நீங்கள் வீடை விற்று எல்லாவற்றையும் விற்று நீங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் அனுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த நாட்டில் படித்த பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, எவ்வளோ ரூபாய் செலவாகும், அந்த நாடு பிள்ளைகளுக்கு சேஃப்டியா, அந்த நாட்டுடைய கிளைமேட் நம்ம பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்குமா, சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா. நிறைய நாட்டில் நம்ம நாடே இருக்காது, நம்மளோட சாப்பாடே இருக்காது. இன்னும் நான் சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, லேபரட்டரிஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க, தங்கும் வசதி எப்படி இருக்குன்னு கேளுங்க, துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கான்னு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் போரினோட முகங்கள் அப்படியே தலை தூக்கி நிற்குது. நம்ம பிள்ளைகளுக்கு சேஃப்டி இருக்குமான்னு பாருங்கள். இதெல்லாம் தெரிந்து ஆலோசித்து நல்லா யோசித்து முடிவெடுங்க. என்னை பொறுத்தவரை நான் படித்த எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒருவேளை நான் சில இடங்களில் தவறு கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறேன். இது நான் படித்து கடந்த 1 வார காலத்தில் நான் படித்து நான் தெரிந்து கொண்ட காரியத்தை உங்களுக்கு நான் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் இதை கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா தயவுசெய்து இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9965041711. இந்த நம்பரில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய பேர் குமார். நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் எல்லாம் நான் தரேன், உங்களுக்கு கைடன்ஸ் தரேன். தொடர்ந்து எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டை குறித்தும் உங்களுக்கு வரும் நாட்களிலே பதிவு செய்வேன். தேங்க்யூ.